நீண்ட நாட்களுக்கு பின்பு மேட்டூரில் உள்ள நண்பரை பார்க்க சென்ற பொழுது அவர் வரும் வழியில் பூலாம்பட்டி என்று ஒரு அழகிய கிராமம் உள்ளது. அதனை பார்த்துவிட்டு அங்கு படகு சவாரியும் உள்ளது. அந்த பெரிய ஏரியிலே பயணித்து படகு துறையில் படகுகள் விட்டு அக்கறை செல்வது அன்றாட வழக்கமாக உள்ளது. ஆம், இக்கரையில் உள்ள சிலர் அக்கறையோடு அக்கறைக்கு செல்ல அந்த படகுகளைத்தான் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆம், ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் பயணம் செல்ல ஒரு 50 ரூபாய் படகு கொடுத்து தான் தீவு போல் தனித்து இருக்கக்கூடிய அக்கறையில் அவர்கள் வீடுகளுக்கு நிலங்களுக்கும் செல்ல வேண்டியுள்ளது. அந்த ஊரையும் படகு மூலமே பார்த்து ரசித்துவிட்டு மேட்டூர் தாண்டி உள்ள கிராமத்தை நோக்கி எங்கள் பயணம் சென்றது. வரும் வழியில் எல்லாம் ஆம் ஐயனார் சிலை நிறைய உள்ளது. இது ஒரு காவிரி ஆற்று டேமிலிருந்து வரக்கூடிய மேட்டூர் டேமிலிருந்து வரக்கூடிய நீர்தான் காவேரியாக இங்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தை பார்த்து அந்த பாலத்தின் வழியிலேயே நம் பயணத்தை துவங்கி வந்தோம். இந்த நண்பர்களிடம் வழி கேட்டு மேட்டூர் நோக்கி வந்தோம். மேட்டூர் அணை எதிரே தெரிகிறது. நீண்ட பெரிய அணை. நேரே சென்று அந்த அணையை சுற்றி பார்க்க ஆவல்தான். ஆனால் நாங்கள் வந்த நேரம் நல்ல நண்பகல் நேரம் என்பதனால் மாலை வேளையில் சென்று பார்க்கலாம் என்று பயணத்தை தொடர்ந்து விட்டோம். ஆம், அந்த நண்பர் ஊர் செல்லும் வழியிலெல்லாம் நாம் காண்பது வெறும் ஏரி அல்ல. ஆம், அந்த மேட்டூர் அணையின் மேலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய அற்புதமான பெரிய ஏரியாகும்.
இந்த ஏரி தான் முதலில் மேட்டூர் அணை கட்டும் பொழுது அங்கு குடியிருந்த மக்களை எல்லாம் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்திவிட்டு 2 மலைகளுக்கு இடையிலே கட்டப்பட்டது தான் அந்த மேட்டூர் அணை. அந்த ரிசர்வாயருக்கு, அந்த ஏரிக்கு, நீண்ட பெரிய ஏரிக்கு ஸ்டான்லி ரிசர்வாயர் என்று பெயர் என்று நினைக்கின்றேன். தவறாக இருந்தால் பின்பு சரி செய்து கொள்வோம். தற்பொழுது இந்த ஏரியில் சுமார் 67 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் அதிக அளவில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. அது சரித்திரம் காணாத அளவுக்கு நீர் தேக்கப்பட்ட இருக்கக்கூடிய நாளில்தான் நமது பயணம் இருந்தது. இருந்தாலும் இந்த ஏரியின் உள்ளே சென்று அருகிலே அந்த நீரை எடுத்து பார்க்க முடியவில்லை. மீண்டும் பார்ப்போம். நன்றி.